ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நாபோத் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். இந்த நாபோத் என்கிற மனிதனுக்கு ஆகாப் என்கிற ராஜாவுடைய அரண்மனையை பக்கத்திலே ஒட்டுனா மாதிரி ஒரு திராட்சை தோட்டம் இருந்தார். இப்போ இந்த ஆகாப்புக்கு எவ்வளோ பெரிய அரண்மனை இருந்தாலும் தோட்டம் இருந்தாலும் இந்த பக்கத்தில் அரண்மனையை ஒட்டி இருக்கிற இந்த நாபாலுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே ஒரு கண்ணு. அவன் என்னதான் பெரிய திராட்சை தோட்டங்கள் அதை விட அவன் வச்சிருப்பான். ராஜாவிடத்தில் இல்லாதது ஒன்றுமில்லை, ராஜாவிடத்தில் எல்லாம் இருக்கும். ஆனால் இவனுடைய இந்த அரண்மனையை பக்கத்தில் இருக்கிற இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தின் மேல ஒரு கண்ணு. இது நல்லா செழிப்பா இருக்குதே, இது நமக்கு பக்கத்தில் இருக்குதே, இது நமக்கு சொந்தமாயிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அநேக நாட்களாய் அவன் அந்த இடத்தின் மேல ஆசை வைத்து கொண்டிருந்தான். 2ஆம் வசனத்துல இப்ப நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேசுறான்? ஆகாப் நாபாத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால், உன் வீட்டினுடைய அருகில் இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தையும் தருவேன். இப்ப இந்த ஆகாப் ராஜா நாபாத்தினத்துல டீல் பேசுறான். என்ன பேசுறான்? எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை ஒட்டுனா மாதிரி கீரை கொள்ள இருக்குது, கீரை தோட்டம் இருக்கிறது. இப்ப இந்த கீரை தோட்டத்தை உன்னுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் இணைக்க விரும்புறேன். அப்போ அதை எனக்கு நீ தந்தி, நான் அந்த திராட்சை தோட்டத்தையும் கீரை தோட்டமாக்கிடுவேன். சார், என்னுடைய கீரை தோட்டம் பெருசா இருக்குன்னு சொல்லி இவன் பேசுறான். அதுக்கு விலை கிரயமாக எவ்வளோ நாளும் தரேன். ஒரு ராஜா ஒரு சாதாரண மனுஷனிடத்துல பேசுறான். உன்னுடைய திராட்சை தோட்டத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகிறேன், எனக்கு அதை கொடு, நான் அதை கீரை கொள்ளையாக்கணும். இல்லைன்னா அதே போல செழிப்பா இருக்கிற திராட்சை தோட்டம் வேற இடத்துல இருக்குது, அதை உனக்கு தருகிறேன். ஆனா இந்த நாபோத் என்ன பண்ணிட்டாரு? ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு உரிய திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டத்தின் மேல பிசாசுக்கு ஒரு கண்ணு. ஆகாப் தான் பிசாசு. இந்த ஆகாப் என்கிற இந்த பிசாசுக்கு நம்முடைய திராட்சை தோட்டத்தின் மேல ஒரு கண்ணு. இவங்க திராட்சை தோட்டம் செழிப்பா இருக்குது, இவங்களுடைய காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய ஆசீர்வாதங்கள் மேல பிசாசுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு. அது சின்ன திராட்சை தோட்டமா இருந்தாலும் சரி, அது ஏக்கர் கணக்கில் இருக்கிற திராட்சை தோட்டமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அடி நிலமானாலும் சரி, தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் மேல் பிசாசுக்கு எப்போதும் ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கும். அதை பிடுங்கிக் கொள்ள வேண்டும். உன் திராட்சை தோட்டத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும், அதை பறித்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆசீர்வாதங்களை உங்களை விட்டு எடுக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் திருப்திப்பட்டிருக்கிற, நாம் சந்தோஷப்படுகிற, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்காக பிசாசு இரவும் பகலும் போராடுவான், ஆகாப் ராஜாவை போல. அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை இன்றைக்கு சத்துரு அதை பறிக்கும்படி போராடி கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் காப்பாராக. அல்லேலூயா. நாபோத் அதான் சொல்றாரு, என் சுதந்திரத்தை உமக்கு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்கள், உங்க திராட்சை தோட்டம், உங்கள் குடும்பம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் செழிப்பு,
உங்கள் சமாதானம், உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிசாசு பறித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அதை காப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அதை காப்பாராக. என் குடும்பத்தை கர்த்தர் காப்பாராக. என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் காப்பாராக. என் பணங்களை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் காப்பாராக. எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாராக. எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் காப்பாராக. எனக்கு பிசாசுக்கு கண்ணு நம்முடைய ஆசீர்வாதங்களை பறிக்கும்படி. எவ்வளோ பெரிய தோட்டத்தை வச்சிருக்கிறான் ஆகாப், எவ்வளோ பெரிய அரண்மனையை வச்சிருக்கிறான். ஆனா நாபோத்துடைய இந்த சின்ன தோட்டத்தின் மேல அவனுக்கு கண்ணு. அதுவும் இவன் சொல்றான், திராட்சை தோட்டமாவே வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை கீரை கொள்ளையாக்க போறானா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை, திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற ஆசீர்வாதத்தை, திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற செழிப்பை, திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கீரை கொள்ளையாக்குவதற்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கீரை கொள்ளை பெருசா, திராட்சை தோட்டம் பெருசா? திராட்சை தோட்டம் தான் பெரியது, திராட்சை தோட்டம் தான் மேன்மையானது, திராட்சை தோட்டம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா ஆகாப் ராஜா பிளான் பண்றான், இந்த திராட்சை தோட்டத்தையும் கீரை கொள்ளையாக்குறேன் நான் அப்படின்றான். இன்னைக்கு பிசாசுடைய திட்டம் அதுதான். திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை கீரை கொள்ளையாக்கி, ஒன்றுமில்லாமலாக்கி, அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு பிசாசு திட்டம் போட்டிருக்கிறான். பிசாசு பல காரியங்களில் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறான். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாபோத்தை கொன்று அந்த ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் காப்பாற்றப்படுவதற்காக இயேசு கொல்லப்பட்டார், நாம் கொல்லப்பட போவதில்லை. அல்லேலூயா. நாபோத்தின் ஆசீர்வாதத்தை பறிப்பதற்காக ஆகாப் நாபோத்தை கொன்று போட்டான். ஆனா இப்ப இருக்கிற ஆகாப் ஆகிய பிசாசு நம்மை கொன்று போட முடியாது. நம்மை கொன்று போட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம கொன்று போட வேண்டிய, நாம் கொலை செய்யப்பட வேண்டிய இடத்துல கர்த்தராகிய இயேசு நமக்காக கொல்லப்பட்டார். அதனால இந்த நாட்களில் நாபோத்தை போல நம்ம திராட்சை தோட்டத்தை பிசாசு பறிக்க முடியாது. தேவன் அதை பாதுகாப்பார். கர்த்தர் அதை இரத்தத்தினாலே மூடி மறைப்பார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே மூடி மறைப்பார். அவருடைய வல்லமையை தாண்டி, அவருடைய இரத்தத்தை தாண்டி உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் ஆசீர்வாதத்தையோ, உங்கள் சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், பலனையோ ஒரு சத்துருவும் தொடாதபடி கர்த்தர் தம்முடைய மரணத்தினாலே, தம்முடைய இரத்தத்தினாலே வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. யோபுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணணும். எப்பவுமே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அது நமக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதோ இல்லையோ, நஷ்டங்கள் வருதோ இல்லையோ, போராட்டங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை காப்பாராக, கர்த்தர் அதை வேலி அடைப்பாராக. பிசாசு வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்ட பிறகு போராடக்கூடாது. போராட்டம் வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆசீர்வாதங்களை சுற்றிலும் வேலி அடைத்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை பாதுகாப்பதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சோ சில திராட்சை தோட்டங்களை பிசாசு கீரை கொள்ளையாக்க போறான். அப்படி அவன் பிளான் பண்றான். அதுபோல இந்த உலகத்துல பல காரியங்களை பிசாசு செய்ய பிளான் பண்றான். ஆனா கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவித்து காப்பார். ஆனால் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா சொல்லுவோம். எங்க வேதம் சொல்லுது. 2 குறிப்பு இன்னைக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். 2 காரியங்கள். திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையை போல மாற்றுவதற்கு பிசாசு போராடுகிறான். 2 விதமான திராட்சை தோட்டம். 2 விதமான திராட்சை தோட்டம். முதல் திராட்சை தோட்டம் நம்முடைய குடும்பம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கணும்னு பார்க்கிறான். நாபோத்து சொல்றாரு 3ஆம் வசனத்துல,
நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரம். இது யாருடைய சுதந்திரம்? என் பிதாக்களின் சுதந்திரம், என் குடும்ப ஆசீர்வாதம், என் தகப்பன் எனக்கு தந்தது, என் தாய் எனக்கு தந்தது, என் முற்பிதாக்கள் எங்களுக்கு வைத்த ஆசீர்வாதம், இது எங்க குடும்ப ஆசீர்வாதம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரமாட்டேன். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் காப்பாராக. அல்லேலூயா. நாபோத்து ஜெபிக்கிறார். இது ஒரு ஜெபம். அந்த 3ஆம் வசனம் ஒரு ஜெபம். 3ஆம் வசனம் ஒரு ஜெபம். கர்த்தர் காப்பாராக அப்படின்னா என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் காப்பாராக. இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்காக நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கணவனை நீர் காப்பீராக, நீங்க காத்துக்கொள்ளுங்க. என் மனைவியை நீங்க காத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளை நீங்க காத்துக்கொள்ளுங்க. என் பெற்றோர்களை நீர் காத்துக்கொள்ளுங்க. என் குடும்பத்தை நீங்க வேலியடைங்க. குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் நமக்கு உண்டான யாவையும் சுற்றிலும் வேலி அடைக்கும்படி கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசு திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை, திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை பிசாசு கீரை கொள்ளையாக்கணும்னு பார்க்கிறான். அல்லேலூயா. இந்த வெளியே திராட்சை கொடி இருக்குது, ஒரே ஒரு கொடி தான். சில கொலைகள் இருக்கு, திராட்சை கொலைகள் இருக்கு. இந்த பக்கம் போற வரவங்க எல்லாருமே ஒரு முறை இல்லை, எப்போ போனாலும் அதை பார்த்துட்டு தான் போவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஊரில் தண்ணிக்கே பிரச்சனை. தண்ணிக்காக ஜெபம் பண்ண காலங்கள் எத்தனையோ காலம் இருக்குது. ஆண்டவரே, தண்ணீர் பஞ்சத்தை மாற்றோம், எங்கள் போரெல்லாம் ஆசீர்வதியும், எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு திராட்சை செடி, தண்ணி இல்லாத இடத்துல திராட்சை செடி வளருது. அப்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் நம்ம பகுதியை. அல்லேலூயா. இந்த சுரேஷ் அண்ணன் கடை பின்னாடி வாட்டர் ஆப்பிள் தானே, அது வாட்டர் ஆப்பிள் வளருது. அங்கே அவர் எட்டுன்னு வந்து கொடுக்குறாரு, ஆப்பிள் எட்டுன்னு வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா சஞ்சீவபுரத்தில் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுவான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் சொல்றேன்னா, ஒரு திராட்சை செடிக்கே போற வரவங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த திராட்சை தோட்டம் செழிப்பா இருக்கிறது. ஆகாபுடைய கண்ணு பொறுக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய குடும்பம் திராட்சை தோட்டத்தை போல செழிப்பா இருக்கிறதும், கணவன் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறதும், பிள்ளைகளும் பெற்றோர்களும் சந்தோஷமா போறதும், ஒற்றுமையா இருக்கிற இந்த திராட்சை தோட்டத்தை பிசாசுடைய கண்ணு பொறுக்கல. அல்லேலூயா. பிசாசுடைய கண்ணுக்கு பொறுக்கல. என்னடா இது, சண்டை போட்டு பிரிஞ்சு போவாங்கன்னு பார்த்தா, சண்டை போட்டு ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களே, ஒற்றுமையா ஆலயத்துக்கு போறாங்களே, ஒற்றுமையா ஜெபிக்கிறாங்களே, ஜெப சத்தம் கேட்குதே, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி பிசாசுக்கு சில நேரத்தில் நம்முடைய குடும்பம் ஆகிய இந்த திராட்சை தோட்டத்தின் மேல ஒரு கண்ணு, அதை பறிக்கும்படி, அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பறிக்கும்படி, இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற நிம்மதியை, ஒற்றுமையை பறிக்கும்படி சத்துரு போராடுகிறான். அல்லேலூயா. ஜபத்தை அதிகமாக்கணும். பிரச்சனை வந்துட்ட பிறகு முட்டி மோதி எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தை, திராட்சை தோட்டமாகிய குடும்பத்துக்குள்ள, இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள கீரை கொள்ள வராதபடி, கீரை தோட்டம் வராதபடி, திராட்சை தோட்டம் கீரை தோட்டமா மாறாதபடி கர்த்தர் வேலி அடைக்கணும்னு நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சிலருடைய வீடுகள், சிலருடைய குடும்பம் எல்லாம் திராட்சை தோட்டத்தை போடுறது கீரை கொள்ளையை போல ஆகியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் உள்ளே வந்திருக்கிறது. அல்லேலூயா. உலகம் உள்ளே வந்திருக்கிறது. வாரத்தில் ஒரு காலத்தில் தேவனை அறியாதவங்கலாம் ஞாயிற்றுக்கிழமான சினிமா தியேட்டருக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமான சினிமா தியேட்டரு, சனிக்கிழமான சினிமா தியேட்டரு. பார்த்த படமே இருந்தால் கூட சரி, அதுக்கு அவங்களுக்கு வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸோ தேவனை அறியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில சினிமா தியேட்டருக்கு போவாங்க. இங்கே டூரு, அங்கே டூரு, இங்கே சுற்றுறேன், அங்கே சுற்றுறேன், இதுக்கு போகிறேன், மலைக்கு போகிறேன், காட்டுக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி ஊரை சுற்றுறாங்க. சுற்றுற அந்த பழக்கம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ போகவே கூடாதா? எங்கேயும் பீச்சுக்கு போகக்கூடாதா? இல்லை நாங்கள் எங்கே டூர் போகக்கூடாது? போங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால்
இன்றைக்கு சில நேரத்தில் உலகத்தான் செய்யறத பார்த்துட்டு நம்முடைய பிள்ளைகள் கூட, நம்முடைய குடும்பத்தில் கூட அதே பழக்கம், அதே சாங்கியம், அதே சடங்காச்சாரம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு காரியம் போது அங்க உலகம் என்ன செய்கிறார்களோ அதையே நம்முடைய குடும்பமும் செய்ய நினைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் இன்னைக்கு திராட்சை தோட்டம் கீரை கொள்ளையா மாறக்கூடாது. ஆமென். கீரை கொள்ளையா மாறுது. இன்னைக்கு சில குடும்பங்கள் குடும்பமா உட்கார்ந்து டிவி பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க. இன்னைக்கு சில குடும்பங்கள் குடும்பமா சினிமா தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்க, சினிமா படம் பார்க்குறாங்க, சினிமா தியேட்டருக்கு போறாங்க. சிலர் குடும்பமா உட்கார்ந்து அநேக சீட்டாடுறாங்க. சிலர் குடும்பமா உட்கார்ந்து ஒயின் குடிக்கிறாங்க. சிலர் குடும்பமா உட்கார்ந்து என்னென்னவோ செய்றாங்க. இது உலக களியாட்டுக்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள் கடந்து வந்திருக்கிறது. சொல்லுங்க, உங்க குடும்பம் திராட்சை தோட்டமா கீரை கொள்ளையா? அல்லேலூயா. கீரை கொள்ளையா இருந்தா நாடகம், சினிமா, களியாட்டு, விளையாட்டு, சீட்டாட்டம், இது அது பலவிதமான உலக என்டர்டெயின்மெண்ட் உள்ள வந்திருக்கிறது. இது மாறணும். தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பயந்தவர்கள் வீட்டில் தேவ சத்தம் தான் கேட்க வேண்டும். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் தானே லீவு அப்படின்னா அந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் காத்துருங்க. சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போங்க. வேற என்ன கூட்டம் இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில, வேற எதுனா ஜபம் இருக்குதா அங்க கலந்து கொள்ளுங்க. இல்லை அப்படின்னும் போது வீட்டில் உட்கார்ந்து சந்தோஷமா யூடியூப்ல கூட நல்ல செய்தியை போட்டு, நல்ல ஆராதனையை போட்டு உட்கார்ந்து கேளுங்க. குடும்பமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்க. கணவன் மனைவியா உட்கார்ந்து பேசுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட நேரம் இன்றைக்கு ஒதுக்குறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் 4 ஃபோனு. அல்லேலூயா. அது ஒரு இடத்துல ஃபோனு, இது ஒரு இடத்துல ஃபோனு, இதுங்க 2 ஒரு இடத்துல ஃபோனு. எல்லாரும் ஃபோன் வச்சுன்னு தனித்தனியாக ஃபோனை வச்சுன்னு அவங்க ஒரு ரீல்ஸு, இவங்க ஒரு படம், இவங்க ஒரு நாடகம், எல்லாம் கச்சா முச்சான்னு சத்தம் குடும்பத்துக்குள்ள. குடும்பமா உட்கார்ந்து பேசுறதில்ல, குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷப்படுறதில்ல. கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து எதிர்காலத்தை குறித்து அல்லது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அல்லது குடும்பத்தை குறித்து உட்கார்ந்து பேசி எத்தனை நாள் ஆகிறது? காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு குடும்பம் கீரை கொள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தை போல் இருந்த குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போன் வந்ததிலிருந்து எல்லாமே நாசமா போச்சு. நம்ம முன்னெல்லாம் டிரைவிங் பண்ணின்னு போறோம் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போறோம், ஒரு கிராமத்துக்கு போறோம்னா வழி தெரிலன்னா நின்று ஒரு குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு இந்த ஊர் எங்க இருக்குது, இந்த தெரு எங்க இருக்குது, இந்த வீடு எங்க இருக்குதுன்னு கேட்போம். இப்போ யாரையும் கேட்கறது இல்லை. மேப் போட்டு முன்னாடி வச்சிடுறோமா, வச்சுட்டு போனையே பார்த்துன்னு போறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு கம்யூனிகேஷன், இது சமுதாயத்தோடு இருக்கிற கம்யூனிகேஷன். இதை பிசாசு போன்னு உடைச்சிருச்சு. அல்லேலூயா. நல்லா கவனி. இதுல என்ன கம்யூனிகேஷன் இருக்குது? ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட வழி கேட்கும் போது அவங்க சந்தோஷமா நமக்கு வழி சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றோம், அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்ககிட்ட நாம சிரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு உறவு ஒருவேளை திரும்ப வரும்போது அவங்கள பார்க்கலாம். அவங்க பார்க்கும்போது இவர் தான் எனக்கு வழி சொன்னாரு, தேங்க்ஸ், மறுபடியும் பேசும்போது இப்படிப்பட்ட ஐக்கியம், கம்யூனிகேஷன் இதை போன் வந்ததிலிருந்து மாறிவிட்டது. அல்லேலூயா. இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒரு முறை போன மேப்பே பார்த்துன்னு போயிட்டோம், அடுத்த முறை திருப்பி அதே ஊருக்கு வந்தா கூட வழி தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்துன்னு போனது எதை? போனை பார்த்துன்னு போனால் திரும்ப வழி தெரியாது. ஒரு ஆள்கிட்ட கேட்டுன்னு போனோம்னா மைண்ட்ல இருக்கும், ஞாபகம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, இந்த இடத்துல இருக்கு, நல்ல மைண்ட்ல உட்காரோம், அங்க சொன்னது ஞாபகம் இருக்கும். இப்போ போனை பார்க்கறதுனால ஜனங்களோடு இருக்கிற கம்யூனிகேஷன் கட்டு. அல்லேலூயா. இந்த போன் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குரிய கம்யூனிகேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இவங்க ஒரு போனு, அவங்க ஒரு போனு, எல்லாரும் தனித்தனியாக போனை வச்சு பார்க்கறதுனால இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் பாரங்களை பகிர்ந்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ணிக்கொள்வது குறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக
கீரை கொள்ளையாகி கொண்டு வருகிறது. காரணம் இந்த மொபைல். இன்னும் கம்யூனிகேஷன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன ஊருக்கும் நமக்கு இருக்கிற கம்யூனிகேஷன், ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற கம்யூனிகேஷன், மூணாவது சில தேவ பிள்ளைகளுக்கு கிச்சனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனே போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதுக்கும் கிச்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனே போயிடுச்சு. ஜொமேட்டோ, அப்புறம் இது ஜொமேட்டோ, அப்புறம் ஸ்விக்கி, அப்புறம் இன்னும் நவோ இருக்குது. இப்போ கிச்சனுக்கு இருக்கு, இது ஃபோன் இருக்கிறதுனால இன்னைக்கு செய்யலாமா வேணாவா, இவ்வளோ செஞ்சால் 2 மணி நேரம் ஆகும், இது வாங்கினா இவ்வளோ செலவாகும், இப்படி ஆர்டர் போட்டால் இவ்வளோ கால்குலேட் பண்ணி எல்லாம் ஃபோன்லேயே முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஃபோன் வந்தது மனுஷனுடைய வாழ்க்கையே நாசமாக போச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு கம்யூனிகேஷன், குடும்பத்தில் இருக்கிற கம்யூனிகேஷன் உடைந்து போச்சு. குடும்பத்துக்குள்ள திராட்சை தோட்டத்தை போல சந்தோஷமாய் இருந்த குடும்பம் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தை போல் இல்லை. காரணம் என்ன? உள்ள உலகம் நுழைந்திருக்கிறது, கீரை கொள்ளையாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு ஜெபிக்கணும், நாபோத்தை போல ஜெபிக்கணும். கர்த்தர் என் குடும்பத்தை காப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை இன்னைக்கு காத்து நடத்தும்படி நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர், எங்க குடும்பம் திராட்சை தோட்டத்தை போல மனமகிழ்ச்சியா இருந்த குடும்பம், ஆனால் இன்றைக்கு மனமகிழ்ச்சி இல்லை. காரணம் என்ன? இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு கீரை கொள்ளையாக்கி இருக்கிறான். தேவையில்லாதவைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துவாராக. நம்முடைய குடும்பத்தை காப்பாராக. உங்கள் கணவனை மனைவியை காப்பாராக. உங்கள் பிள்ளைகளை காப்பாராக. உலகத்துடைய ரூல், உலகத்துடைய காரியங்கள் வீட்டுக்குள்ள, தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. Praise the Lord. Hallelujah. நீ திட்டினா அவன் திட்டினா நீ திட்டுன்னு உலகம் சொல்லி கொடுக்கும். நீ அடிச்சா உன் கணவன் உன்னை அடிச்சா நீ திருப்பி அடின்னு உலகம் சொல்லி கொடுக்கும். நீ அவன் உன்னை திட்டுனா நீ திட்டுன்னு உலகம் சொல்லி கொடுக்கும். இந்த உலகம், இந்த கீரை கொள்ளை குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. குடும்பம் திராட்சை தோட்டத்தை போல் இருக்கணும்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். அல்லேலூயா. உலகத்தை போல அவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க, நானும் பண்ணிடுவேன். இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, நானும் பண்ணிடுவேன். இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, நானும் பண்ணிடுவேன். இவங்க இங்கிருந்து இங்கே ஓடி போயிட்டாங்க, நானும் பண்ணிடுவேன். இவங்க அவங்களுக்கு தெரியாம அஃபைர் இருக்குது, அவங்களுக்கு தெரியாம இவங்ககிட்ட பேசுறாங்க, அதனால நானும் அப்படி இருப்பேன். அப்படி உலகம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் திராட்சை தோட்டத்தை போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சி செய்தி என்னன்னா, இந்த கணவனுக்கு மனைவிக்கு தெரியாத உறவுகள் அப்படின்னு ஒரு ஆப்பு, அந்த ஆப்பு பம்பிள் ஆப்பா என்ன ஏதோ ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதிகமாக பயன்படுத்துறது எங்கன்னா காஞ்சிபுரத்துலையா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. காஞ்சிபுரத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா. நான் நினச்சேன் அமெரிக்காவில் எங்கன்னா, இங்கே அங்கே ஆஸ்திரேலியாவில் எங்கன்னா பயன்படுத்துவாங்க அதிகமானு பார்த்தா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கிற தமிழ் ஆளுங்க, இவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு திராட்சை தோட்டம் கீரை கொள்ளையாக மாறி இருக்குது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். சமீபத்தில் நான் கூட ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு விஷயத்துக்காக, ஒரு சின்ன என்கொயரிக்காக. அப்போ அதில் ரொம்ப தாராளமாக இந்த உலகத்தில் பாவம் செய்வதற்கான வாசல்கள் ஓப்பன் டோர் தாராளமாக திறந்திருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ வாசல்கள் வழிகள் திறந்தாலும் நம்முடைய குடும்பம் திராட்சை தோட்டத்தை போல் சந்தோஷமாய் இருப்பதை காத்து கொள்ள வேண்டியது நம் கரத்தில் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால அடுத்த குறிப்புக்கு போறேன். 2வது, திராட்சை தோட்டம் நமக்கு தேவன் தந்திருக்கிற சபை, ஐக்கியம், ஆவிக்குரிய காரியம். வேதம் சொல்கிறது, யோவானுக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம்
முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யோவான், மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான, யார் திராட்சை செடியா? கர்த்தர் சொல்றாரு, நான் மெய்யான மெய்யான திராட்சை செடி, என் பிதா என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். அதை அவர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர். அப்ப இது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய சபையை, நமக்கு தந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லது தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட விதத்தில் நீங்க தினமும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? தினமும் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, புதன்கிழமான ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமான ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு நமக்கும் இருக்கிற ஐக்கியம். இதுதான் திராட்சை தோட்டம். அப்ப இந்த திராட்சை தோட்டம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சேதப்படாதபடி, அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த திராட்சை தோட்டத்தை போல் இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே கொள்ளை ஆகாதபடி நாம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய மாடுலேஷன், நிறைய மாடல், நிறைய காரியங்கள் வந்து விட்டது. இப்படிதான் பாடணுமா, இப்படியும் பாடலாம். இப்படிதான் ஆராதிக்கணுமா, இப்படியும் ஆராதிக்கலாம். ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாரா, ஜெபம் பண்ணலனாலும் கர்த்தர் கேட்பார். இப்படியெல்லாம் உபதேசிக்கிறவர்கள் எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டதுனால இன்றைக்கு ஆவிக்குரிய சமுதாயமே பல நேரத்தில் சீரழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாட்டெல்லாம் வந்துருச்சு, நிறைய பாட்டு. அன்னைக்கு ஒரு ஆராதனை நேரத்தில் பாடல்கள் எப்படி இருக்கும்? முதல் துதி பாடல் பாடுவாங்க, ரெண்டாவது நன்றி பாடல் பாடுவாங்க, மூன்றாவது ஆண்டவருடைய அதாவது வருகை குறித்து பாடுவாங்க, நாலாவது அர்ப்பணிப்பை குறித்து பாடுவாங்க. இன்னைக்கு பாட்டு அப்படி அல்ல, இஷ்டத்துக்கு பாட்டுங்க வந்துருச்சு, பாட்டுங்க வந்துருச்சு. உபதேசத்தை குறித்த பாட்டு அநேகர் எழுதி இருக்கிறாங்க, அநேக பரிசுத்தவான்கள் எழுதி இருக்கிறாங்க. கசப்பு இல்லை எனக்கு, மற்றவங்க மேல கசப்பு இல்லை, காயம் இல்லை, இப்படி ஃபாதர் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கிறார். இப்போ இது வந்து உபதேசத்துக்குரிய பாடல். பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் என்று பாடும்போது அது அர்ப்பணிப்பின் பாடல். ஸ்தோத்திர பலின்னு பாடும்போது அது ஸ்தோத்திரம் செலுத்தி, துதி செலுத்தி பாடுகிற பாடல். அல்லேலூயா. நான் வேற மாதிரி ப்ரோ, இது என்ன பாட்டு? இதை எங்க பாட முடியும்? அல்லேலூயா. எங்க பாடலாம்? இன்னைக்கு ஆராதனையில் நான் வேற மாதிரி ப்ரோ ஓ ஓ ஓ ஓன்னு பாடினா எத்தனை பேர் ஆவியில் நிரம்பி இருப்பீங்க? எத்தனை பேர் என்ன கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ஒரு பாட்டு வந்துக்குது யூடியூப்ல, ஃபேஸ்புக்லலாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிருக்குது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்புறம் என்ன? ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. துதிப்போமா கர்த்தரை. இதுக்கு அசிங்கமா டான்ஸ் ஆடுறான். அல்லேலூயா. பாட்டு எழுத வேணான்னு சொல்லல. இன்னைக்கு பிரபலத்துக்காக, ட்ரெண்டிங்காக பாட்டு. ட்ரெண்ட் ஆகணும், பிரபலம் ஆகணும், என் பாட்டு ஹிட் ஆகணும், சினிமாவை எடுத்துன்னு ஹிட் ஆகிறதுக்கு ஹிட் ஆகணும், இது பண்ணணும். ஆராதனையில தேவனை மகிமைப்படுத்தி பாடணுன்ற நோக்கத்தோட பாட்டு எழுதணும். அல்லேலூயா. நாம கூட நிறைய பாட்டு எழுதியிருக்கிறோம், உங்களுக்கே தெரியாது அது நான் எழுதின பாட்டுன்னு. நிறைய முறை பாடி இருக்கிறோம், எத்தனையோ முறை பாடி இருக்கிறோம், எல்லாம் ஆராதனை பாட்டு. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல, திராட்சை தோட்டத்தை போல இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துல கீரை கொள்ளை போன்றிருக்கிற உலக காரியங்கள் நுழைந்து விட்டது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இப்போ அக்காங்கெல்லாம் முக்காடு போட்டுன்னு உக்காந்துக்கிறாங்க, முன்னாடி பார்த்தா முக்காடு காணோம். அல்லேலூயா சொல்லுவோம். இது ட்ரெண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ட்ரெண்டு. அல்லேலூயா. போடுறதுக்கு ஒன்றும் எட்டுனார் இல்லையா பாஸ்டர்? அல்லேலூயா. போடுறதுக்கு ஒன்றும் எத்துன்னு வரலையே பாஸ்டர், ஓனி போட்டிருந்தா கூட போட்டுன்னு இருப்பேன், முக்காடு போகிறதுக்கு எதுவுமே இல்லையே. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலத்தில் இருந்த பக்தி, பயம், கர்த்தரை ஆராதிக்கும் போது இருந்த அந்த பயம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே போகுது. மினி ஸ்கர்ட் போட்டுன்னு ஆராதனைக்கு வராங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டுன்னு ஆராதனைக்கு வராங்க,
ஃப்ரீ ஏர் விட்டுன்னு அப்படியே முடி தொங்க போட்டு சினிமா ஆக்டர் மாதிரி ஆராதனைக்கு வராங்க. இது வேற நாட்டுக்கு வேணா செல்லுபடி ஆகும், அமெரிக்காவுக்கு செல்லுபடி ஆகும், நம்ம மலேசியாவுக்கு செல்லுபடி ஆகும். வேற நாட்டுடைய கல்ச்சர் அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணி பழகிட்டாங்க. இப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாடும் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு பாகாயத்துக்கு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளர்றாங்க, எப்படி வளர்க்குறோம், என்ன ட்ரெஸ் பண்றோம், உங்க பிள்ளைகள் ஆறாவது நேரத்தில் பாடுதா ஓடுதான்னு பார்க்க வேண்டியது உங்க வேலை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாடுதா ஓடுதான்னு பார்க்கணும். இங்க ஓடுதா அங்க ஓடுதா, இங்க நிக்குதா அங்க நிக்குதா, பாட்டு பாடும் போது என் பிள்ளைங்க கைத்தட்டி பாடுறாங்களா, ஆராதனை நடக்கும் போது என் பிள்ளைங்க கண்ணை மூடி ஆராதிக்கிறாங்களான்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்து வீட்டிலேயே சொல்லி கொடுத்து 2 அடி போட்டு கூட்டின்னு வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. முன்னாடி உட்காரும் போது இதை நோன்றதும் அதை நோன்றதும் எதுவும் பண்ணக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுத்து கூட்டின்னு வரணும். நம்ம பிள்ளைங்க தான் உள்ள வரும்போதே சுரேஷ் அண்ணன் கடையில் இருக்கிற சிப்ஸ் எல்லாம் கையில் இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தனை 2 பாக்கெட் எட்டுன்னு வரான். எட்டுன்னு வந்து உட்காந்து ஒரு சிப்ஸ் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிக்குது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் பென்சிலு நோட்டு வந்து படம் வரைகிறது, வந்து மயில் வரைகிறது. ஒருத்தன் அம்பேத்கர் வரைஞ்சி வச்சுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் ஏசாமியை வரைஞ்சா கூட பரவாயில்ல, அம்பேத்கர் மேல இருக்கிற பற்று ஆராதனை நேரத்தில் வந்துட்டு நம்ம ஆளுங்க அம்பேத்கரும் இவங்களையும் அவங்களையும் வரைஞ்சி வச்சுக்குது. இதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாமியை வரைஞ்சா கூட பரவாயில்ல, ஏதோ பக்தியில் வரைஞ்சிட்டான்னு சொல்லலாம். இல்லை தேவ தூதனை எதனா ரக்க 2 போட்டு வரைஞ்சா கூட பரவாயில்ல, வரைஞ்சுக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். நாம எப்படி வழி மாறி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கணும். ட்ரெண்டுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜிக்காக நாம் ஒருபோதும் அதுக்கு ஏற்றது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம சிஎஸ்ஐ திருச்சபையில் போய் பாருங்க. காலையில் 8:30 மணிக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் நல்லா முதிர்ந்தவங்க இருப்பாங்க. கையில் பைபிள் கூட கீர்த்தனை பாட்டு புக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். இது 2ம் கையில் இருக்கும். பயபக்தியா உட்கார்ந்து ஆராதனைக்காக காத்து கொண்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ட்ரெண்டு எல்லாம் போன்ல, பைபிள் எல்லாம் போன்ல பார்த்துக்கலாம். அல்லேலூயா. பாட்டு போன்ல பார்த்துக்கலாம். அதனால பைபிளும் தேவையில்லை, பாட்டு புக்கும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. போன்ல அது மட்டும் இல்லை, நீ போன்ல பார்க்கும்போது இது வருது அது வருது. ஆராதனை நேரத்தில் எதுவும் போனுக்குள்ள வரும். அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு கையில பைபிளை தூக்கின்னு வரணும் சர்ச்சுக்கு வரும்போது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகும்போது பைபிளை தூக்கி கொண்டு போங்க, பாட்டு புக்கு தூக்கி கொண்டு போங்க. இப்ப பைபிள் பாட்டு புக்கு விற்பனை எல்லாம் குறைந்திருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் போன்ல வந்துருச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திராட்சை தோட்டத்தை போல இருந்தது, கீரை கொள்ளையை போல மாறி இருக்கிறது. மாறக்கூடாது. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதிலும் துதிப்பதிலும் கர்த்தரை தேடுவதிலும் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுத்தர வேண்டும். தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய இந்த திராட்சை தோட்டம் இன்றைக்கு பாதுகாப்பா இருக்குதான்னு பாருங்க. நம்முடைய குடும்பம் என்கிற திராட்சை தோட்டம் பாதுகாப்பா இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா ஆகாப்பை போன்ற அநேக பிசாசின் வல்லமைகள், அநேக கிரியைகள் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தின் மேல் கண் வைத்து திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டத்தை நம் கையிலிருந்து பறித்து வேறொரு திராட்சை தோட்டத்தை தரன்னு சொல்லி டீல் பேசுற பிசாசம் இன்றைக்கு இருக்கிறது. நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து தேவனை தேடும் போது ஆண்டவர் நம்முடைய திராட்சை தோட்டங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா.
வருகை வரைக்கும் பாதுகாப்பாராக. வருகை வரைக்கும் தேவனுடைய வல்லமை பாதுகாக்கப்படுவதாக. நம்மேல் இருக்கிற தேவ கிருபை பாதுகாக்கப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த பய பக்தி பாதுகாக்கப்படுவதாக. தேவன் மீது இருக்கிற விசுவாசம் பாதுகாக்கப்படுவதாக. இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள உலகம் நுழையாதபடி கர்த்தர் வேலி அடைப்பாராக. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளும்.